ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம் அமைவதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிலம், கட்டிடம், வாகனம் போன்ற சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம். மாத இறுதி வரை ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பேர்ச்சிப்பதால் நீண்ட பயணங்கள் அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் அதை உங்கள் ஆடம்பரத்திற்காக செலவிடுவீர்கள் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். இருப்பினும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப நீங்கள் செய்யும் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கேதுவும் ராகுவும் 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பேர்ச்சிப்பதாலும் 7ஆம் தேதி முதல் செவ்வாயும் 3ஆம் வீட்டில் இருந்து வெளியேறி 4ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்வதாலும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் செவ்வாய் கேது அங்காரக் யோகம். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் மனைவிக்கு வெளியே யாருடனும் இதுபோன்ற உறவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தி கல்வியில் முன்னேற்றம் அடையலாம். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். கேது உங்கள் 4ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் சூரிய பகவானுடன் சேர்ந்து பெயர்ச்சிப்பதால் உங்களின் புத்திசாலித்தனம் நன்றாக வேலை செய்யும். 4ஆம் வீட்டில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருப்பதால் உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும். இந்த நேரத்தில் மார்பில் எரியும் உணர்வு, விரைப்பு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான எந்தவொரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம். வேலை இடத்தில் சில குழப்பங்கள் வரலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் கவனம் தேவை. சரியான நேரத்தில் உங்கள் கடமைகளைச் செய்ய வேண்டும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம். காதல் உறவில் சில தடைகள் வரலாம். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. மாதத்தின் நடுப்பகுதி வரை கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்கவும். முக்கியமான வேலைகளை தள்ளிப் போடாமல் சரியான நேரத்தில் செய்ய முயற்சி செய்யுங்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். இல்லையென்றால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாதத்தின் 3ஆவது வாரத்தில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவுவார்கள். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். காதலருடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீர்கள். மாத இறுதியில் நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டம் போடலாம். பணவரவு அதிகரிக்கும் மாதம் இது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ராகு சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கும் மனுறுதி அதிகரிக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் புதிய ஆடை, ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும். உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்குச் சென்று வருவீர்கள். செல்வாக்கும் கிழவமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்துகொள்வது நல்லது. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும்.
வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கிக் கடனுதவி கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். திறமையாக எந்தவொரு காரியத்தையும் செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறும் ரிஷபராசியினரே, நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவர். இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். அனைத்து தடைகளும் அகலும். தொழில், வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். நெருப்பு, ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர், நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். பெண்களுக்கு உணர்ச்சிவசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளைச் செய்து பாராட்டுகளைப் பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காகச் செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். ரோகிணி, இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மனதிருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீரும். பணவரத்து கூடும். மனம் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள்: 12, 13. அதிர்ஷ்ட தினங்கள்: 23, 24.